ஆரம்பத்தில் இவர் மலையில் இருந்து தவறி கீழே விழுந்துட்டதாக சொன்னாங்க. ஆனால் போலீஸ் நடத்திய தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் இது ஒரு பயங்கரமான ஒரு கொலை என்று தெரிய வருது. கேட்டன் அகர்வால் வயது 26, யூஎஸ்ஏல எம்பிஏ முடிச்சு ரிட்டர்ன் ஆகி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவருடைய அப்பாவுக்கு 1000 கோடி மேல சொத்து இருக்கு. ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். அவருடைய ஃபியான்சி சியா கோல் ஒரு 20 வயது காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்களோட குடும்பமும் அந்த பையனுடைய குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள். சியாவுக்கு இந்த திருமணத்துல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஏன்னா அவளுக்கு இன்னொரு காதலன் இருக்கு. சியா வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணிட்டாங்க. கேட்டன் அகர்வால் சியா மேலே அதிகமான காதல் வைக்க ஆரம்பிச்சாரு. சியாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணாரு. சியாவுடன் உடைய கல்யாணம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கணுன்றதுக்காக 17 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ப்ரீ வெட்டிங்குக்காக இந்தோனேஷியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ட்ரிப் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சியா கோல் அவங்களுடைய ரகசிய காதலன் கேட்டன் பாபுலால் சௌத்ரி உடன் இன்னொரு பிளான் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. சியா சேட்டனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மூலமாக பிரபலமான லோகாகாட் ஃபோர்ட் என்ற இடத்துல இந்த கொலை சம்பவம் நடத்த திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த திட்டப்படி சியா கோல் அவங்களுடைய வருங்கால கணவரை மலையிலேருந்து தள்ளி விட்டாங்க. ஆனால் அப்போது கேட்டன் தப்பிச்சிட்டாரு. அவர் வேற ஒரு புஷ் மேலே விழுந்து தப்பிச்சிட்டாரு. சேட்டன் அவருடைய மனைவி கிட்ட கேட்குறாரு, நீ இப்போ என்ன பண்ணன்னு கேட்டாரு. சியா கோல் என்ன சொன்னாங்கன்னா, என் காலில் பாம்பு இருக்குது, அதனால நான் பயந்துட்டேன், அதனால தான் இந்த விபரீதம் நடந்துச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சியா கோல் அவருடைய வருங்கால கணவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. மறுபடியும் 2வது அட்டெம்ப்ட் மர்டர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஜூன் 4ஆம் தேதி 2026 அந்த மலைக்கு மறுபடியும் போய் ஒரு ட்ரெக்கிங் ஒன்று போடலான்ட்டு சியா சொல்கிறாங்க. ஆனால் கேட்டனுடைய அம்மா அங்கெல்லாம் போக வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, மறுபடியும் அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஜூன் 14ஆம் தேதி அதே மலை பகுதி பக்கத்தில் அந்த கப்பிள்ஸ் போயிருக்காங்க. அதே மாதிரி சியா கோல் அவங்களுடைய வருங்கால கணவர் கேட்டன் மலையிலேருந்து தள்ளி விட பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மரத்தோடைய பிரான்ச் அவரை தடுத்துடுச்சு. சியா கோல் வேற ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. கேட்டனுடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ஹம்பிளான பர்சனா, எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு படி பேசுவாராம், யாருக்கிட்டையும் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாராம், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாராம். அண்ட் அந்த நம்பிக்கை தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய யமனா மாறிடுச்சு. ஜூன் 18, 2026 சியா கேட்டன் கிட்ட சொன்னாங்க, நாம அந்த கட்டாயமா இந்த மலையில ஒரு பெரிய ட்ரெக்கிங் ஒன்று போயே ஆகணும், இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, நம்ம ப்ராப்பரா ஒரு ட்ரெக்கிங் போய் ஆகணும்ட்டு கட்டாயப்படுத்திருக்காங்க. கேட்டன் வேற வழி இல்லாம சியா கூட இந்த மலைக்கு மறுபடியும் போயிருக்காங்க. சியா கேட்டனை, நீ போய் மலை உச்சியில போய் நில்லு, நான் உன்னைய ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சியா கேட்டன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மலை உச்சியில் கேட்டன் பக்கத்தில் சேட்டன் என்ற இன்னொரு நபர், அதாவது சியாவுடைய ரகசிய காதலனும் இருந்திருக்கான். அவன் கேட்டன் அகர்வாலை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டான். கேட்டன் அகர்வால் அந்த இடத்துல இறந்துட்டாரு. சியா போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டன் மலை உச்சியில் நின்னார். பயங்கரமாக காற்று அடிச்சுது, அந்த காற்று அடித்ததுனால அப்படி மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான விஷயத்த சொல்லிட்டாங்க. கேட்டன் அகர்வாலோடைய அம்மாவுடைய ரியாக்ஷன் என்னென்னா, இதெல்லாம் உண்மை கிடையாது, என் பையன் ஒரு செம்மையான ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறவன், அவனுக்கு எல்லாமே ட்ரெக்கிங் பற்றி எல்லா விஷயமும் தெரியும், எந்தெந்த மலையில் நம்ம எப்படிலாம் ஏறணும், என்னென்ன ஷூ போடணும், இந்த இடத்துல ஸ்லிப்பரியாக இருந்தால் நம்ம எப்படி நடக்கணும், இங்கே எப்படி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கை வச்சு பிடிச்சி போகணும், இது எல்லாமே இந்த இறந்த நபருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பையன் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் பர்சன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க போலீஸில் இது நீங்கள் வேறு மாதிரி தீவிரமாக விசாரிக்கணும், அந்த பொண்ணுடைய நடவடிக்கை மேலே சரி கிடையாது, பொண்ணு மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் வேறு ஒரு கோணத்தில் நீங்கள் விசாரிச்சே ஆகணுன்ட்டு அந்த பையனுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. போலீஸ் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கு, அதில் ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி சியா கேட்டன் அந்த மலையில் ட்ரெக்கிங் நடந்து போயிட்டுருக்கும்போது
33°C ஒரு நபர் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹூடி ட்ரெஸ் இருக்கும்ல அது வந்து மேலே போட்டிருக்காரு. அவர் உடம்பு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காரு. இந்த வெயிலில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு யாருமே போட மாட்டாங்க. அந்த நபர் தான் சியாவுடைய ரகசிய காதலன் சேட்டன் சௌத்ரி. இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னென்னா, சேட்டன் சௌத்ரியும் சியா கோல் 2 பேருக்கும் உடைய டெலிஃபோன் கான்வர்சேஷன், நிறைய டெலிட்டட் மெசேஜ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரமாக இந்த கொலைக்கு இருக்குது. இந்த கொலைக்கு முக்கியமான காரணமே சியா கோலுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்க கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ண வச்சதுனால தான் இந்த மர்டரே நடந்தது. அவங்க பொண்ணை வந்து அவங்க பொண்ணோட இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுருந்தாலே இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போது ஒரு அப்பாவியான ஒரு பையனுடைய லைஃப் வந்து போயிடுச்சு. இந்த பையனுடைய அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான். அண்ட் இவர் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே கிடையாது. ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு ஹம்பிளான ஒரு குட் பர்சன். அண்ட் கடைசியில் இப்படி ஒரு நிலைமை. அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கலன்னா அந்த பொண்ணுடைய அம்மா பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு வேறு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் அது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் இவருக்கு வந்து இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக வந்திருக்கே கூடாது. இவருக்கு இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது.